ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம ஈரோடு பக்கத்தில் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பல வருஷ கஸ்டமர் எனக்கு வந்து பழக்கங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம். ஊருக்கு போகும்போது அவருடைய வீட்டுக்கு அவுட் சைடை பார்த்துட்டீங்கன்னா அந்த என்டையர் அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கொல்லைக்கு நடுவில் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அவுட்டர் கிரியேஷன் வந்து எனக்கு உருவாக்கிடுச்சு. நல்ல ஒரு அட்மாஸ்பியர் வந்து அந்த வீட்டுக்கு அவுட் சைடை பார்த்துட்டீங்கன்னா சுற்றி இருந்தது. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு எல்லா கஸ்டமரும் முக்கியம் தான். பர்டிகுலராக இந்த கஸ்டமரை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த கஸ்டமருங்க இவர். ஸோ இவருக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து டெனானில் 3700 வந்து ஏற்கனவே நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸு, ஏவி ரிசீவர்ஸு, ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிட்டோம். இப்போ கரண்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் வித் பாக்ஸோட. ஸோ அதனுடைய வீடியோஸ் தான் வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்திருக்க ஒர்க் எல்லாமே அட்மாஸ் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இங்கே ஃபால் சீலிங் இல்லாததுனால நம்ம வந்துட்டு 4 பாக்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வால்யூமீட்டரி செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ சீலிங் ஒயிட் அப்படிங்கிறதுனால பாக்ஸும் ஒயிட் தான் கொடுத்துருந்தோம். சீலிங்கில் பார்த்துட்டீங்கன்னா டோட்டலாக 2 பேர் டால்பி அட்மாஸ் கேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 9 சேனல் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் கேபிளுமே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மோனோ ப்ரைஸில் மாற்றி கொடுத்துருந்தோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கெஃபில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணது தான். ஸோ 2 டவரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரு அப்புறம் சரௌண்டு இதில் உங்களுக்கு வந்து வந்துடும். கீழே ஃப்ளோரிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 5.0 வந்து கஸ்டமர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் தாங்க. நீங்கள் மூவிக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த கெஃபு பிராண்டில். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ டெனானில் பார்த்துட்டிங்கன்னா X3700H இந்த ரிசீவர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு டெமோ யூனிட்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 9 சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிடு மீடியா பிளேயர். இந்த ஜிடு மீடியா பிளேயருமே கஸ்டமருக்கு நம்ம டெமோ யூனிட்டாக தான் நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எஸ்விஎஸ்ல 12 இன்ச்சஸில் ஒரு சப்வூஃபரை வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கஸ்டமர் சப்வூஃபர் வந்து வெளியில் வாங்கியிருந்தாங்க. சரௌண்டை பொறுத்த வரைக்கும் கெஃபில் பார்த்துட்டிங்கன்னா 2 சரௌண்டு பேர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அட்மாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஒரு 9.1 செட்டப் நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நம்மளை அனுப்பிச்சி வச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ் என்ன தேவைப்படுது, இல்லை இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் டியூனிங் எதனா தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.